புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 15,950 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு இடங்களில் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மங்களம் தொகுதியின் முன்னாள் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பிரசாதத்துக்கு வருகை தந்து சிறப்பு செய்யுமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி மாநில பாமக தலைவர் கணபதி மற்றும் நிர்வாகிகளிடம் பாஜக கட்சிக்கு சிறப்பான முறையில் தேர்தல் பிரசாரம் செய்து நமச்சிவாயம் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் உத்தரவிட்டார். மங்களம் தொகுதியின் முன்னாள் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மங்களம் தொகுதியின் முன்னாள் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரனின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை கணுவாப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட செந்தில்குமரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்று அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. இதனை மறைந்த செந்தில்குமரனின் தாயார் சரோஜினி, துணைவியார் புனிதா செந்தில்குமரன் ஆகியோர் பங்கேற்று அன்னதானத்தை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் புதுவை நகர மாவட்ட தலைவராக VCC நாகராஜன் ஆகிய என்னை நியமனம் செய்து வாழ்த்திய மாநில தலைவர் திரு S. செல்வகணபதி MP அவர்களுக்கும், கல்வியாளர் பிரிவின் மாநில அமைப்பாளர் திரு நாகேஸ்வரன் அவர்களுக்கும், மேலும் என்னை பரிந்துரை செய்த புதுவை நகர மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ்த்திய தொகுதி மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருடங்கள் கல்வியாளராக இருக்கும் என்னை இந்த பதவி வழங்கியதற்கு புதுவை நகர மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் புதுவை நகர மாவட்டத்தில் கல்வியாளர் பிரிவை மேன்மேலும் உயர்த்தி தர கடமைப்பட்டுள்ளேன் என்றும் தாயக பணியில் VCC நாகராஜன் அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 15,950 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி பகுதியில் 37 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 12 தேர்வு மையங்களும் என 49 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு புதுச்சேரி பகுதியில் 84 அரசு பள்ளிகள், 23 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 122 தனியார் பள்ளிகள் என மொத்தம் 229 பள்ளிகளை சேர்ந்த 12,613 பள்ளி மாணவர்களும் 599 தனி தேர்வாளர்களும் தேர்வு எழுதுகின்றனர். அதேபோல் காரைக்கால் பகுதியில் 25 அரசு பள்ளிகள், 6 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 29 தனியார் பள்ளிகள் என மொத்தம் 60 பள்ளிகளை சேர்ந்த 2,479 பள்ளி மாணவர்களும் 259 தனி தேர்வாளர்களும் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வாளர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற லட்சுமி ஆயகிரிவர் ஆலயம் மற்றும் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து பேனா உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து பூஜை செய்து தேர்வெழுத சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு இடங்களில் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆஜிஸ் நகர் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக NR காங்கிரஸ் அறிவித்த மாநில அந்தஸ்து, ரேஷன் கடைகளை திறப்பது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வீதிக்கு 4 ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டு போதைப்பொருள் நடமாட்டம் மிகவும் மோசமாக உள்ளதன் இதன் காரணமாக சமீபத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். மேலும் ஊழல் என்பதை
உமி அளவிற்கு கூட பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என பிரதமர் தெரிவித்த நிலையில் கடந்த 70 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தேர்தல் நீதி பத்திர விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழலை பாஜக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரசாதத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி முதல்வர்களை அமலாக்கத்துறை மூலம் பாஜக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநர்கள் மூலம் பாஜக அரசு அல்லாத அரசுகளை கவிழ்ப்பது, நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வேலையை பாஜக அரசு செய்து வருகின்றது என்றும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற மாட்டாது என்றும், பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் இழக்கும் என்றார். +2 மாணவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி வந்துவிட்டது. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்ன படிப்பிற்கு என்ன வேலை, உயர்கல்வி குறித்த உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் உடனடி தீர்வு. தினமலர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி 2024. +1 +2 மாணவர்களே, உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உன்னத நிகழ்ச்சி. வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் டாப் துறைகள்: மெட்டாவர்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, மிஷின் லர்னிங், ஓபன் ஏஐ துறையில் உள்ள வாய்ப்புகள், நீட், ஜேஇ தேர்வுகளில் சாதிக்க டிப்ஸ், கலை அறிவியல் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள், கல்வி வல்லுநர்கள், தொழில் முனைவோரின் நேரடி ஆலோசனை, பல்வேறு கல்லூரிகளின் அரங்குகள், கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலளித்து பாராட்டு மழையில் நனைய வாருங்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான கல்வி திருவிழா. இன்றே www.kalvimalar.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யுங்கள் அல்லது 9150574442 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பவும். வழிகாட்டி சிறப்பு புத்தகம் இலவசம். Powered by Sri Ramakrishna Educational Institutions, Amartha Vishwa Vidyapeetham. Co-sponsor Rajalakshmi Institute of Technology. இணைந்து வழங்குபவர்கள் Super Rusipal 92.7 Big FM, S Media, Aqua Green Packaged Drinking Water. நாள் மார்ச் 29, 30, 31. இடம் ஜெயராம் கல்யாண மண்டபம், சித்தன்குடி, புதுச்சேரி. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. அனுமதி இலவசம். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 15,950 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு இடங்களில் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மங்களம் தொகுதியின் முன்னாள் பாஜக பொறுப்பாளர் செந்தில் குமரன் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.